நிறைய நேரம் நாம நினைக்கிறோம் எல்லாம் ஒரு மாற்றம் வேணும், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம், தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், தேசத்துல ஒரு மாறுதல் வேணும், அப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் மாறணும், அரசியல்வாதிகள்லாம் மாறணும் அப்படின்லாம் பேசுறோம். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு தாத்தா, அந்த தாத்தா அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அவங்க இந்த பேர பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தார். அவருக்கு நல்லா பெரிய மீசை இருந்துச்சு, பெரிய மீசை. அந்த தாத்தா தூங்கிட்டு இருக்கிறார். பேர பிள்ளைங்க ரொம்ப குறும்பான பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஷூ பாலிஷ் எடுத்து தாத்தாவுடைய மீசையில தடவிட்டாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல மீசையில தடவிட்டாங்க. தாத்தா எழுந்தார். எழுந்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி கெட்ட வாசனை அடிச்சுது. வாசனை அடிச்சோன்னு அப்படியே ரூம் எல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு இந்த பொண்ணு வீட்டில் இருக்கும் போது தான் ஒழுங்கா வேலை செய்யாது, கட்டி கொடுத்த இடத்துல இப்படிலாம் இருக்குது, ரூமை கொஞ்சம் ஒழுங்கா வைக்க கூடாதா அப்படின்னு திட்டிக்கிட்டே அடுத்த ரூமுக்கு போனார். அங்கேயும் ஒரே நாத்தம் அடிச்சுது. சே, வீடே என்ன நாத்தம் அடிக்குதே அப்படின்னு சொல்லி தோட்டத்து பக்கம் போகலாம் அப்படின்னு தோட்டத்து பக்கம் போய் மல்லிகை பக்கத்துல நின்று அப்படி இழுத்தாரு பாருங்க, பயங்கர நாத்தம். அவர் சொன்னார், இன்னைக்கு என்னன்னு தெரியல, முழு உலகமும் நாறுது. நாத்தம் எங்க இருந்தது? எல்லாம் கொஞ்சம் தடவி வைக்குங்கப்பா. எங்க இருக்குது? நம்ம சொல்றோம் முழு உலகமும் நாறுது, இல்ல நாத்தம் எங்க இருக்குது? ஒரு பாஸ்டர் பிரசங்க ஆயத்தம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன பையன் இருந்திருக்கிறான், ரொம்ப சின்ன பையன். அவன் எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கிறான். இவனை என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமாவது நமக்கு பிரசங்க ஆயத்தம் பண்ணணுமே, இவனுக்கு என்ன பண்ணலாம்னு அப்படி பார்த்திருக்காரு. அங்க ஒரு உலக மேப் இருந்திருக்குது. உடனே அந்த உலக மேப்பை சின்ன சின்னதா கிழிச்சு அந்த பையன் கையில கொடுத்து, இதை சரி பண்ணிட்டு வா, போய் ஓடி போய் சரி பண்ணிட்டு வா அப்படின்னாரு. அவர் நினைச்சாரு, இவனுக்கு எப்படி சின்ன பையன், ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள நாம என்ன பண்ணிடலாம், பிரசங்கம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அவன் 3 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். டாடி சரி பண்ணிட்டான் டாடி அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா அப்படின்னு. இல்லை டாடி, நீங்க கிழிக்கும் போதே பார்த்தேன், அந்த உலக மேப்புக்கு பின்னால ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷனை சரி பண்ண உலகம் சரியாயிடுச்சுட்டான். சரியானா உலகம் சரியாகும். நீங்க உலகத்தெல்லாம் திருத்த வேண்டாம், நீங்க சரியாயிட்டா போதும். நாம நிறைய நேரத்துல நம்மளை தவிர மற்றவங்க எல்லாரையும் திருத்துறதுல கவனம் செலுத்தணும். முதல் விஷயம், உங்க வாழ்க்கைக்கு 100% பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குதோ அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. யாரு? நீங்க நல்லா இருக்கிறீங்களோ கெட்டு போயிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இப்படி சொல்லக்கூடாது, என்னை கொண்டு போய் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், என்னை மட்டும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்துருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பவாவது உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலைக்கு நீங்க வேற யாரையாவது குறை சொன்னது உண்டானால் இன்றைக்கு நீங்க அதை என்ன பண்ணுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம இருக்கிற கெட்ட பழக்கம், யார் மேலையாவது சாக்க கடத்தி விடுறது, யார் மேலையாவது பிளேம் பண்றது. நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இவர்தான், நான் இப்படி ஆனதுக்கு காரணம் எனக்கு அன்னைக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான், இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதுல இருந்து எழும்ப முடியல, அவன் நல்லவனா இருந்தா நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் மாறுற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அவன் சரியானாத்தான் நான் என்ன பண்ண முடியும், சரியாக முடியும். அவன் சரியாகவே போறதில்லை, நான் எப்படி சரியாக முடியும்? உங்கள் தோல்விக்கோ வெற்றிக்கோ வேறொரு காரணமா இருந்தா அவர் மாறினாதான் உங்க தோல்வியோ வெற்றியோ மாறும். இதுதான் தோட்டத்துல ஆரம்பிச்ச விஷயம். ஆதாம் சொல்றான், நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீகிட்ட போய் கேட்கிறார், நீ ஏமா பண்ண? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அங்கேயே பிளேம் ஷிஃப்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலம் நான் நல்லவன் தான், இவங்க இப்படி செஞ்சதுனால என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இப்படி சொல்ற வரைக்கும் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலமோ வாழ்க்கையில முன்னேற்றமோ உண்டாகாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க எடுத்த தீர்மானங்கள் நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம். இன்னைக்கு நீங்க சரியான தீர்மானம் எடுத்தீங்கன்னா நாளைக்கு சரியான அவுட்கம் என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. உங்களுக்கு நடப்பது 1%, 99% அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்தது. மழை அடிக்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெயில் அடிக்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா கொடை பிடிக்க போறீங்களா, நனைய போறீங்களா, உங்க கரத்துல இருக்குது. அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். நெருப்புல போட்டா களிமண் இறுகுது, மெழுகு உருகுது. நீங்க மெழுகா களிமண்ணா நீங்க தான் செக் பண்ணிக்கணும். நெருப்பு ஒண்ணுதான், ஆனா களிமண்ணா இருந்தா இறுகும், மெழுகா இருந்தா உருகும்.